ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெண்பொங்கல் பண்ணலாம். ஒரு கப்பு சின்ன கப்பு பாசிப்பருப்பு லைட்டாக வறுத்துட்டுருக்கேன். 1.5 கப்பு அரிசி எடுத்துட்டேன். அது வறுக்க வேண்டாம், ஜஸ்ட்டு நல்லா அலம்பிட்டு ரெண்டையும் சேர்த்து அலம்பிட்டு அதில் உப்பு, மஞ்சள் பொடி, பெப்பர் கொஞ்சம், ஜீரா, இஞ்சி தட்டி போட்டு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு 4.5 கிளாஸ் தண்ணி விட்டு 3 விசில் போட்டு எடுத்தேன். நல்லா குழஞ்சி வந்திருக்கு. உப்பு கம்மியாக இருந்தது, ஸோ உப்பை சேர்த்திட்டு கொஞ்சம் கொதித்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இளக்கினேன். பெப்பர் ஜாஸ்தி வேணுங்கிறவ ஜாஸ்தி போட்டுங்க, நான் கம்மியாக போட்டிருக்கேன். சீசனிங்க்கு என்னதுங்கிறது பார்க்கலாம். நல்லா அது குழஞ்சி நல்லா வரணும். உப்பு நான் கொஞ்சம் சேர்த்தினதுனால கொதித்த தண்ணியில் இன்னியும் போட்டு நல்லா இளக்கியிருக்கேன். அப்போ தான் அந்த டெக்ஸ்சர் நல்லா வரும். இப்போ அதை நல்லா இளக்கி கொடுத்ததுக்கப்புறம் என்னெல்லாம் போட்டு அந்த டாப்பிங் சீசனிங் என்னெல்லாம் போடலாங்கிறது பார்க்கலாம். நெய் நிறைய வேணுங்கிறவ இன்னும் ஒரு நல்லா 2 ஸ்பூன் நெய் சேர்த்தலாம். நான் கம்மியாக போட்டிருக்கேன். நெய்யில் கொஞ்சம் உடஞ்ச கேஷ்யூ நட்டும் ஜீராம் கொஞ்சம் வேணால் வேக வைக்கிறப்பே ஜீராம் போட்டு கொஞ்சம் ஜீரம் கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். பொங்கல் கூட தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி என்னெல்லாம் சேர்த்து அரைக்கிறது பார்க்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், புளி, கல்லுப்பு, பெருங்காயம், அப்புறமா லைட்டாக ரோஸ்ட்டு பண்ணால் பொட்டுக்கடலையை தவிர பாக்கி எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா அரைச்சி விடுங்க. ரவையாக அரைச்சதுக்கு அப்புறமா பொட்டுக்கடலையை அதில் சேர்த்திக்க வேண்டியது தான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு பொரிச்சு கொட்ட வேண்டியது தான். வெண்பொங்கலும் சட்னியும் ரெடி ஆயாச்சு. ஈஸி டு மேக், நியூட்ரிஷியஸ் ஆல்சோ. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தானாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.